அன்பான சகோதரர்களே, ரம்லானுடைய மாதத்தினுடைய பயணத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த கோடை காலத்திலே அல்லாஹ் நமக்கு ரம்லானை கடமையாக்கி இருந்தாலும் அதில் அல்லாஹ் நமக்கு நிறைய உதவிகள் செய்கிறத பார்க்குறோம். ஏன்னா கோடை காலங்களில் நிறைய தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் தேவைப்பட்டால் கூட நாம் நோன்பு வைத்து கொண்டு நம்ம இயல்பாகவே பயணிச்சிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹ் ஒன்றை கட்டளையிட்டால் அதில் உளதூய்மையோடு நாம் அந்த வணக்கத்தை செய்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் சான்று. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 நாளில் வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதர்னுடைய இரவுனுடைய நன்மையை தேட நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சமூக மக்கள் மார்க்கத்தில் இல்லாத பராத் இரவு, அதே மாதிரி விண்வெளி பயண இரவு, இப்படிலாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தில் இல்லாத இரவுகளுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். ரம்லானுடைய இரவில் கூட அந்த குறிப்பிட்ட 27 அதுதான் முக்கியமான இரவு என்று நினைக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அந்த இரவுகள் 10 இரவுகள் அதில் ஒற்றைப்படை இரவுகள்லாம் தேட சொல்லியிருக்கிறாங்க. ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் கடைசி நாளாக இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் அனைத்திலையும் முழுமையாக பங்களிப்பு செய்து 1000 மாதங்களினால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நாம் என்ன செய்யணும், பெறணும். அதே மாதிரி இந்த மாதத்திலே நமக்கு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கிறது. அதாவது நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க நம்மளை அறியாமல் சில தவறுகள் செய்வோம். அதை சரி செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடமையாக்குறாங்க. ஒரு சா என்று சொல்லக்கூடிய அளவு, அது கிட்டத்தட்ட 2.5 கிலோ. நம்ம ஒரு கணக்கிட்டு என்ன செய்கிறோம், ஒரு ஆள் 1 கிலோ அரிசி 40 ரூபாங்கிற அடிப்படையில் 2.5 கிலோ அரிசி 100 ரூபாங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். 100லிருந்து 140 வரைக்கும் என்ன செய்யலாம், ஃபித்ரா நீங்கள் கொடுக்கலாம், தொகை கொடுக்கலான்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்கவுங்க என்னென்ன சாப்பிட்றாங்களோ அந்த மதிப்பு தான் நம்ம தோராயமாக அப்படி செஞ்சுருக்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் கொடுத்துடணும். எதனால், ஒன்று நம்ம நோம்பினுடைய பாவங்களை சரி செய்கிறதுக்கும், இன்னொன்று யாரெல்லாம் பெருநாளிலே கொண்டாடக்கூடிய நேரங்களிலே ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடையணும். பெருநாளுக்கு பிறகு ஃபித்ரா கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்களா? அடைய மாட்டார்கள். அப்போ அதனுடைய தொகையை என்ன செய்யணும்னு கேட்டால் முன்னதாகவே கொடுக்கணும். முன்னதாகவே கொடுக்கும்போது எல்லாருடைய கடமை, யாருக்கெல்லாம் ஃபித்ரா கொடுப்பதற்கு கடமையாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய சிறுவர்கள், அடிமைகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் தான் அவங்க கொடுக்கணும். இப்போ இதை கலெக்ட் பண்ணி நம்ம செய்கிறோம் பாருங்க, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை இங்கு இருந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய மண்டல சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த தொகையை கொடுப்பார்கள். ஏழைகளுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் செய்கிறார்கள். அப்போ முன்னதாகவே தரக்கூடிய இந்த பொருளாதாரம் மார்க்க ரீதியாகவே கொடுக்கப்பட வேண்டிய பொருளாதாரம், அதை கொடுத்து நாளைக்கு மறுமை நாளில் நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.